சித்தி வீட்டுக்கு வரலையா? காலையில் என் பொண்ணு தூங்கி எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸு, என் தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லினோடனே செம்ம ஹாப்பியாக இருந்து கிளம்பியாச்சு. துபாயில் அப்படியே ஒரு குட்டி வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு லஞ்சும் அப்படியே வெளியில் முடிச்சாச்சு. இன்றைக்கி லவர்ஸ் டே எல்லோரும் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணிங்க? எனக்கு ஒரு கோனைஸ் தாங்க லவர்ஸ் டே கிஃப்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. ஒரு 2 மணியை போல் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். அடுத்து ஒரு 3 நாளைக்கு இங்கே தாங்க குட்டி வெக்கேஷன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய செடிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க அவங்க வீட்டில். சூப்பராக அழகழகாக இருந்துச்சு. போனோடனே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி டீ, இஞ்சி டீ போட்டுட்டு சுண்டல் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கெலாம் இவ்வளோ பொறுமை கிடையாதுங்க, இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கான. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களோட லவர்ஸ் டே இப்படி தான் ரொம்ப மோசமாக போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அதோட என் பொண்ணு இங்கே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து ஆராய்ஞ்சு என்னென்ன இருக்குது எப்படி எப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கலைச்சி போட ரெடி ஆகிட்டாங்க.